ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பராக நெத்தலி மீன் குழம்பு நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில், அதுவும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெத்தலி மீன் கிடச்சிருக்கு. இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதோடய ஹெட்டு, அதுக்குள்ளாடி இருக்கிற வேஸ்ட்டை எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம அதோட வாலை கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக இதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இனி கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சின்ன மீன்லேயே ரொம்ப டேஸ்டான மீன் எதுன்னு சொன்னால் நம்ம நெத்தலி மீன் தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நெத்தலி மீன் குழம்பு நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் கோகனட் இந்த மாதிரி 2 பிடி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை கப் இருக்கும். நான் ஸ்மால் சைஸ் தக்காளியில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாதி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஓமம், ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கூடவே 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு இந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். நம்ம தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை கொதிக்க விடலாம். இனி நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கூடவே ஒரு மாங்காய், ஸ்மால் சைஸ் மாங்காய் தான், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி 4 கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட முருங்கைக்காய் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம். எங்கிட்ட முருங்கைக்காய் இல்லாதனால தான் நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணலை. முருங்கைக்காய் போட்டால் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.